அவரை சிறப்பிக்கும் வகையில் நம் உலகத் தமிழ் கழகத்தின் மூத்தவர் ஐயா சத்யசீலன் அவர்கள் பொன்னாடை போர்த்து அவரை வரவேற்பார். அடுத்தபடியாக நம்முடைய மக்கள் பணியாளர், மூத்த ஊடகவியலாளர், சீனியர் ஜெர்னலிஸ்ட், நம்மளோடு என்றும் நமக்கு ஆதரவும் உதவியுமாக இருக்கும் கவி திரு சிவராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எங்களது அன்பின் அடையாளமாக அவருடன் உடன் படித்தவர் ராசேந்திரன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அடுத்தபடியாக நம் தமிழர் அங்கத்தினர் திரு நிறையன் எனும் சத்யசீலன் அவர்களை முன்னிலை வகித்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டு ஐயா திரு இருதயவசனை வரவேற்புரையாற்றுமாறு தங்களை அன்புடன் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழின சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றானதை கண்டு. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோலப்போட்டியின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த வட்டாரத்தின் மூத்தவர் ஐயா அந்தோனி ராசா ஒரு இடம் நானே எங்கள் இடத்துலேயே கூட நீங்கள் பசங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஒன்று சொல்கிறேன், நான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாக்கா பசங்க வந்து எல்லா வீட்லையும் என்னுடைய பையனுக்கு 27 வயசு ஆகிடுது, ரொம்ப கூட அவனுக்கு தமிழ் எழுத தெரியல, இது பண்ண முடியல. அதில் என்னன்னாக்கா படிக்க முடியல, பேசத்தான் முடியல. தெளிவாக பேச வைக்கணும். இப்போ நம்ம பேர குழந்தைங்கன்னா நம்ம தமிழில் பேசணும். நம்ம வீட்டில் எல்லாமே எஜுகேட்டடாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைகிட்ட இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க, ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் கற்றுக் கொடுப்போம். ஸ்கூலில் வந்து அவங்க ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க முயற்சி நடக்குது. பெரும்பான்மையான பசங்க ஒரு 30-40 வயசு பசங்க கல்யாணம்லாம் ஆகிட்டோ கூட அவங்க இன்னும் கூட ஆங்கிலம் அவங்க படிக்க எழுத இது பண்ணல, படிக்க வரல. அட்லீஸ்ட் தமிழ்நாடு போனால் அட்லீஸ்ட் தமிழில் தாங்க அந்த போர்டு இப்போ படிக்கணும். ஆனால் மோகன் சார் சொன்னார், இந்த இடத்துல இந்த ஐயா ஒன்று சொன்னார், இந்த மாதிரி ஒரு டேபிள் கூட அவர் தான் பண்ணி கொடுத்தான்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதுவும் இன்னொன்று சொல்ல போனாக்கா என்னன்னாக்கா தமிழ்லேயே போகிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இருக்கிறது கர்நாடகாவில் வாழ்ந்துடும். கர்நாடகாவில் வாழும்போது என்னன்னாக்கா நம்ம வந்து ஃபுல்லாக பூர்த்தி தமிழ்லேயே படிச்சதுனால நான் ஒரு சில சொன்னாங்க எங்கள் ஃப்ரெண்டுமா, என்னுடைய அக்காவுடைய வேலையை எனக்கு அரசு வேலையை எனக்கு டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்தாங்க. வேலை செய்யும்போது என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ் கனா படிச்சுட்டு போன எக்ஸாம் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்போனாங்க. நான் இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தாங்க, என்னை வந்து யாராவது ஒருத்தர் படிக்க வச்சு அவங்கக்கிட்ட பண்ணி இப்போ எக்ஸாம் எதாவது பண்ணாங்க. நான் ஒத்துக்கலை. நான் படித்தது தமிழ், என்னை சேர்த்தது எங்கள் வீட்டில் தமிழ் படிக்க வச்சாங்க. அதனால் வந்து நான் எனக்கு கன்னடம் முழுமையாக நானே படித்து நல்லா என்னால் எழுத முடியல. அதனால் அந்த மாதிரி நான் சம்பளம் வாங்கி நான் ப்ரொமோஷன் வாங்கி எனக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு 25 வருஷம் வேலை செய்து ப்ரொமோஷனே இல்லாத கிளர்க்கு ஜாப்லேயே நான் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன். அது நினைக்கும் போது இப்போ நானாக்கா இப்போ நான் அந்த மாதிரி நான் ஓரளவுக்கு கொஞ்சம் தமிழ் தூய்மையாக பேசணும், படிக்கணும்னாக்கா பூர்த்தி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம இந்த பத்திரிக்கை எல்லாம் கொஞ்சம் படிக்கணும். பசங்கிட்ட தமிழ் பத்திரிக்கை வாங்கி டெய்லி படிக்கணும். கொஞ்சம் படிக்கணும். இந்த தர்மபுரி, இந்த வேலூர் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் போகணும். அதனால் வந்து அவர் சொன்ன மாதிரி உயிர் தமிழுக்கு உடல் கன்னடத்துக்குன்னு சொன்னார். அது நாங்கள் வரவேற்கிறோம். அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்றீங்கன்னாக்கா ஐயா சொன்னார்,
ரொம்ப தமிழே அழிஞ்சுன்னு போயிருந்தேன் ஐயா, ஒன்றுமே தெரியலையே, ஒரு வீட்டில் போனால் ஒருத்தர் கூட ஒன்றுமே புரியுதுன்னு சொன்னார். அது நீ கற்றுக் கொடுக்கணும் பேரண்ட்ஸுக்கும். அதுக்கு உங்களுக்கே தெரியலனாக்கா நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க? அதனால தான் இந்த மாதிரி ஒரு தமிழ் சங்கம் நிறுவி அங்கங்கே தமிழில் ஒரு வாரத்தில் ஒரு பகுதியை கற்றுக் கொடுக்க அங்கே கிடையாது. அதனால அதை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி ஊக்குவிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். அதனால நான் வந்து இது சுமார் நான் வந்து ஒரு பத்திரிகை துறையில் ஒரு 38-39 வருஷமாக இருக்கேன். நிறைய பார்த்துருக்கேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, அப்படியே 3 பேஜ் பத்திரிகையில் தமிழில் போட்டு 1 பேஜ் பத்திரிகை வந்து கன்னடத்தில் போட்டு வெளியே போஸ்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால விதான சௌதரெல்லாம் அனுப்பி வச்சேன். எல்லாருக்கும் படிக்க வச்சோம். ராமகிருஷ்ண பொம்மை காலத்தில் பிரசா பொம்மை, ஜேஹெச் பட்டேல் அவங்க காலத்துல எல்லாம் பண்ணோம். அப்போது இவர் எம்பி இன்சார்ஜ் கேஜ் மீடியா போட்டு அறிமுகம் பண்ணார். அப்படி மீடியா பண்ண மினிஸ்டர் கேஜெட்லாம் தமிழ் சொன்னார். ஆட்டெல்லாம் எழுத பார்த்தது. ஒவ்வொரு பத்திரிகை இதுலேயும் நடக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்லாம் பேட்டி காணும்போதெல்லாம் சொல்லுவாங்க. எஸ்பி கிட்ட எல்லாம் சொன்னாங்க, சார் இப்படி சார் அப்படி சார் தமிழ்காரங்க இப்படி பண்ணாத, போயிட்டு சார் சும்மா ஒன்றும் பண்ணாதீங்க, எல்லாம் தமிழ் பேசவே நீ வெறும் வேற மாதிரி எடுத்துக்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி பாடுபட்டோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கை செய்து வேற பண்ணிக்கிறது இப்போ நல்லா பிடிங்க தமிழ் கற்றுக்கணும். அதனால தமிழ் தான் கடைசி மட்டும் தமிழ் தான். பாட்டா அப்பா காலத்துலேருந்து இப்போ மட்டும் தமிழ். நம்ம பிள்ளைங்கெல்லாம் கூட நம்ம தமிழ் தான். ஆனால் தமிழ் பேசணும். பிள்ளைங்கிட்ட வீட்லேயே நீங்களே ஆங்கிலத்திலே பேசுனீங்க, நாங்கள் என்ன தமிழ் கற்றுக்கோங்க. அதனால கொஞ்சம் பசங்களுக்கு பேசுறதுக்கு கற்றுக்கணும்னா கொஞ்சம் எழுத படிக்க கற்றுக்கணும். கூறி இந்த வாய்ப்பை தந்த உலக தொழிலாளருக்கு நன்றி கலந்த வாழ்த்து. ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.